هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாம நாள் வரையில் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் சமூகம் அளித்து வீட்டிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்தும், எவைகளை செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தின் நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய குத்பாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக எம்மை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் எங்களை படைத்து இந்த உலகம் நியமமானது அல்ல, நிச்சயமாக அழிந்து போகக்கூடியது என்பதை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான். يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر بالأموال والأولاد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், படைக்கப்பட்ட மனிதர்களாகிய எங்களுக்கு நேர்வழிக்காக அருளப்பட்ட அருள்மறை அல் குர்ஆனிலே படைத்தரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த அற்பமான வாழ்க்கை இருக்கிறது, இது வீணும் விளையாட்டும் மனிதர்களை ஏமாற்றக்கூடிய பொருளும், அதே நேரத்திலே பிள்ளைகள் பணம் காசுகளின் மூலமாக ஒருவரை விட மற்றவர் பெருமெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றை தவிர வேறில்லை என்றால் குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தினுடைய வாழ்க்கை, அதில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், அதில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள், நன்மைகள் தீமைகள் எந்த ஒன்றுமே இந்த உலகத்திலே நியமமானவைகள் அல்ல. உலகத்தில் வரக்கூடிய மனிதனுக்கு பெரிய ஆடம்பரங்களும் சொத்து சுகங்களும் அவனுக்கு இன்று வரலாம், அதை விட்டும் அவன் போய்விடுகிறான் அல்லது அவனை விட்டும் அவைகள் போய்விடுகிறது. நிச்சயமாக இந்த உலகம் நியமமாக இருக்குமானால், அதாவது கவிஞர் சொல்வது போல வலவு கானத் துன்யா ததூமு பிஅஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா, இந்த உலகம் நியமமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமானால்,
இந்த உலகத்துக்கு அழிவில்லை என்றிருந்தால், உலகத்துக்கு முடிவு கிடையாது என்றிருந்தால், உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்துதித்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்க மாட்டார்கள் என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்து நமக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் நிச்சயமாக மரணத்தை அனுபவித்துத்தான் தீரப்போகிறது. நானும் நீங்களும் நிச்சயமாக மௌத்தை அனுபவிக்கத்தான் போகிறோம். நானும் நீங்களும் உலகத்தை விட்டும் பிரியத்தான் போகிறோம். எங்களுக்கு முன்னால வந்த சமுதாயம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இன்று வரைக்கும் அந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். உலகத்திலே நியமமாக இருந்தவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலே பெரிய கொடி கட்டி பறந்தவர்கள், பெரிய மலைகளை எல்லாம் தன்னுடைய விரல்களினால் குடைந்து அவைகளை எல்லாம் அவர்கள் வீடுகள் அமைத்து உலகத்திலே ஆடம்பரமான வாழ்க்கை நடத்திய சமூகம் ஆது சமூக கூட்டத்தினர் போன்ற பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் எல்லாம் உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவர்களும் உலகத்தை விட்டும் பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் இந்த உலகம் நியமமானதும் அல்ல. அது எப்பொழுதாவது ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அழிந்துவிடக்கூடியது என்பதை அருள்மறை அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக அற்பமான இந்த உலகம் இருக்கிறதே, இந்த அற்பமான வாழ்க்கை நிச்சயமாக மனிதனை ஏமாற்றக்கூடிய பொருள் என்று வேறில்லை என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லுகிறான் சூரத்துல் ஃபாத்திர் 5வது வசனத்திலே, ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்தினுடைய அற்பமான வாழ்க்கை மனிதர்களை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஷைத்தான் அதை ஆடம்பரமாக, அலங்காரமாக, அது இன்பமாக, அதை மனிதர்கள் பெறக்கூடிய ஒரு சந்தோஷமாக உலகத்திலே காட்டினாலும் கூட நிச்சயமாக அது பிரிந்து போகக்கூடியது, அது அற்பமானது, நிரந்தரமற்றது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் இடத்தை சொல்லும் பொழுது, அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் உலகத்திலே இருந்து கபரை சந்திக்கும் வரையிலே நீங்கள் பணங்களை சேகரிப்பதிலே, உலகத்திலே ஆடம்பரமாக வாழ்வதிலே, ஆட்சி அதிகாரங்களை அமைப்பதிலே, பட்டம் பதவிகளை தேடுவதிலே நீங்கள் போட்டுக்கொண்டு உங்களை அதை வீணிலும் விளையாட்டிலும் அதை மறக்கடிக்க செய்து, மறுமையை மறக்கடிக்க செய்து, உலக இன்பங்களை பார்த்து ஏமாந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை நீங்கள் மரணித்து கபரை சந்திக்கும் வரையிலே நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டும் உலகத்திலே வீணான வேடிக்கைகளிலும் கூத்தாட்டங்களிலும் கலந்து கொண்டும் இருப்பீர்கள் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் அன்கபூத் 64வது வசனத்திலே, வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வுன் வ லஐபுன் வ அன்னத் தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான் லவ் கானு யஅலமூன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அற்பமான இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வீண் விளையாட்டல்லாமல் வேறில்லை. வ அன்னத் தாரல் ஆகிரா, மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, ஹிய தாருல் லஹியல் ஹயவான், அது நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகம் நிரந்தரமற்றது, உலகத்தில் இருப்பவைகள் நிரந்தரமற்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நிரந்தரமற்றவர்கள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பட்டங்களும் பதவிகளும் இவைகள் ஒன்றும் நிரந்தரமானவைகள் அல்ல என்பதை அல் குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால், புத்தியுள்ளவர்களாக இருந்தால் அவர்களே இதை புரிந்து கொள்வார்கள். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இரண்டு பேர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நிச்சயமாக உங்களுக்கு நான் ஏதாவது வறுமை பிடித்து, நீங்கள் வறுமை பிடித்து தின்னுவதற்கு உண்ணுவதற்கு எதுவும் இல்லாமல் வறட்சி பிடித்து நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. வலாகின்னி அக்ஷா அன் துபஸத துன்யா அலைக்கும் கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா வதுஹ்லிகக்கும் கமா அஹ்லகத்கும். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எதை தெரியுமா பயப்படுகிறேன், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எல்லா வாசல்களையும் திறந்து தந்து, உங்களுக்கு பலவிதத்திலும் வசதி வாய்ப்புகளை தந்து, உங்களுக்கு சொத்து செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் தந்து, அவைகளின் மூலமாக உங்களுக்கு முன்னால் வந்த சமூகத்தினர்கள் அவர்கள் அந்த பணத்தின் காரணமாக, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சொத்து சுகங்களின் காரணமாக, அவர்களுடைய பட்டம் பதவிகளின் காரணமாக அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டது போல நீங்களும் போட்டி போட்டுக் கொண்டு அவர்கள் ஒருவருக்கொரு அவர்களை அழித்து விட்டதை போன்று
உங்களையும் இந்த ஆசைகள், உங்களுடைய ஹவாக்கள், உங்களுடைய பேராசைகள், நப்பாசைகள் உங்களை அழித்துவிடக் கூடாது என்று அதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸை நபிமொழி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதையும் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இரண்டு பேர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরা. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக மறுமையினுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமானது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் உலகத்திலே பிறந்து விட்டோம், நாங்கள் நினைத்து பிறக்கவில்லை. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தான் உங்களை உங்களுடைய தாய்மார்களுடைய கற்பிலே உருவரச் செய்து உருவாக்கி உங்களை உலகத்திலே வெளிப்படுத்தினான். ஆனால் இந்த மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கான் தன்னுடைய கெட்டித்தனம். சிறுபிராயத்தில் உலகத்திலே பிறந்த பொழுது அவனுக்கு கண் இருந்தது, காது இருந்தது, கை இருந்தது, கால் இருந்தது, இருதயம் இருந்தது. ஆனால் அவர்களினால் எதொன்றும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் தான் வெளிப்படுத்தி உங்களுக்கு பார்வையை தந்து, கேள்வியை தந்து, சிந்திப்பதற்கு இருதயத்தையும் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஆரம்ப நிலையை சொல்லி காட்டுகிறான். உலகத்தை நாங்கள் இருக்கக்கூடிய, நாங்கள் இன்று ஆட்சி செய்யக்கூடிய, நாங்கள் வகிக்கக்கூடிய பதவிகள் அனைத்தையும் எங்களுக்கு முன்னால் வந்த சமூகம் உலகத்திலே அனுபவித்து விட்டு போய்விட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்களோ, அவர்களுடைய பட்டம் பதவிகளோ, அவர்களுடைய ஆட்சிகளோ, அதிகாரங்களோ அவர்களை நிரந்தரமாக்கி வைக்கவில்லை. அவை அனைத்தையும் விட்டு, உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். நாங்கள் இன்று அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நாங்கள் இதை விட்டும் பிரிந்து சென்று விடுவோம். இன்னொரு கூட்டம், எதிர்காலத்து சமுதாயம் இதே பணத்தையும், இதே சொத்தையும், இதே பட்டம் பதவிகளையும், இதே ஆட்சி அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு உலகத்திலே அவர்கள் வாழப்போகிறார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த உலகம் நிச்சயமாக அழிந்துதான் ஆக போகிறது. ஒரு காலம் நிரந்தரமானது அல்லது என்பதை படைத்த ரப் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கிறான். அருமை ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை அபு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யத்பஉல் மய்யித ஸலாஸா. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை 3 கர்மங்கள் அவனை பின்தொடர்கிறது. அவனை 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லுகிறது. ஒன்று அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. அவனுடைய குடும்பத்தார்களும், அவனுடைய சொத்தும், அவனுடைய அமலும். ஃபயர்ஜு இஸ்னானி வ யபகா வாஹித். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணித்த மனிதனை கொண்டு போய் கபரிலே வைத்து விட்டால் அவனுடைய சொத்து சுகங்களும், அவனுடைய பட்டம் பதவிகளும், அவனுடைய காசு பணங்களும், அவனுடைய ஆட்சி அதிகாரமும் எது ஒன்றும் அங்கு அவனோடு கபருக்குள்ளே செல்லுவழி அவ்வாறு திரும்பி முடிந்து விடுகிறது. அவனோடு அவர்களுக்கும் அவர்களுடைய ஆட்சிக்கும் அவனுக்கும் அவருடைய பட்டம் பதவிக்கும் அவனுக்கும் அவருடைய சொத்து சுகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அவன் விட்டு போய்விடுகிறான். அடுத்ததாக அவனுடைய குடும்பத்தவர்கள், அவனோடு இருந்த ஒட்டி பிறந்த அவனோடு சகோதரர்கள், அவனோடு நகமும் சதயம் போல இருந்த நண்பர்கள், அவர்களுடைய மனைவி மக்கள் யாருமே கபருக்குள்ளே போவதில்லை. அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் அப்படி வீடுகளுக்கு திரும்பி விடுவார்கள். அதே நேரத்தில் வயபகா வாஹித், அவனோடு இருப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அவன் செய்த அமல் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யர்ஜி அஹ்லுஹு வ மாலுஹு. அவனுடைய சொத்து சுகங்களும் அவனுடைய குடும்பத்தார்களும் கபரிலே அடக்கம் செய்துவிட்டு திரும்பி விடுவார்கள். வயபகா அமலுஹு. அவன் செய்த நற்கிரியைகள், அவன் செய்த நன்மைகள், அவன் தொழுத தொழுகைகள், அவன் பிடித்த நோன்புகள், அவன் செய்த இன்னொரு எல்லா அமல்கள் மட்டும் தான் அவனோடு கபரிலே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், ஆட்சி அதிகாரிகள், பட்டம் பதவிகள் எவ்வளவு பெருமதி வாய்ந்த இந்த உலகம். அல்லாஹு தஆலாவுடைய நபி சொல்லுகிறார்கள், இந்த உலகம் எவ்வளவு அல்லாஹ்வுடைய பார்வையில் அற்பமானது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மத்துன்யா ஃபில் ஆகிரதி இல்லா மிஸ்லமா யஜஅலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஃபில் யம்மி ஃபல்யன்துர் பிமா யர்ஜஅ. ரவாஹு முஸ்லிம். அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய ஒருவர் தன்னுடைய விரலை ஒரு ஆற்றிலே அல்லது கடலிலே தண்ணீரிலே கையை விட்டு பார்க்கட்டும், ஒரு விரலை விட்டு எடுக்கட்டும். அந்த விரல் நுனியிலே எவ்வளவு ஒரு சொட்டு தண்ணி எஞ்ச போகிறதோ அந்த அளவுதான் அந்த மறுமையோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய பெருமதி என்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த உலகமும் உலகத்தில் அனைத்து வஸ்துக்களும் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய பார்வையில்
பார்வையில் அவ்வளவு அற்பமானது. அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கிருபை மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய அருள் அந்த 100லே 99 வைத்துக் கொண்டு ஒன்றைத்தான் இந்த உலகத்துக்கு இறக்கி இருக்கிறான். அந்த ஒன்றுக்குள்ளே தான் நானும் நீங்களும் நேசர்களாக, அன்பர்களாக, தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேசம், நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நேசம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபி தூதர் சொன்னார்கள். ஒரு ஒட்டகம் தன்னுடைய குட்டியை ஈன்று அது பால் குடிக்க வரும்பொழுது அது காலால் அடித்து ஒதுக்கி விடாமல் அது பாலை குடிக்க செய்கிறதை தன்னுடைய குட்டிக்கு, இதுவும் அந்த அல்லாஹ்வுடைய 100 ரஹ்மத்துக்கள் ஒன்று உலகத்துக்கு இறங்கி இருக்கிறதே, அந்த 99 தவிர்த்து அந்த 99 நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நமக்காக, மூமின்களுக்காக தர வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அந்த ஒன்றின் காரணமாகத்தான் அந்த ஒட்டகம் தன்னுடைய குட்டிக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அந்த அல்லாஹ்வுடைய பார்வையில் மறுமையோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த உலகம், நாங்கள் எங்களில் ஒருவர் எங்களுடைய ஒரு விரலை தண்ணீரிலே போட்டு எடுக்கும் பொழுது அதிலே நுனியிலே ஒரு சொட்டு மிஞ்ச போகிறதோ அந்த அளவுதான் இந்த உலகத்தினுடைய பெருமதி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் ஃபில் அப்தி ஸாலிஹ், நிஅமல் மாலு ஸாலிஹ் ஃபில் அப்தி ஸாலிஹ். உலகத்திலே பணமும் காசு சொத்து சுகங்கள் ஒவ்வொருவர்கள் யாருடைய கைக்கு கிடைக்கிறதோ அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்ல வழியிலே செலவழிப்பார்கள். அல்லாஹ்வை நம்பிய விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதிலே அவர்கள் செலவழிப்பார்கள். அவர்கள் மோசமானவர்களாக, கெட்டவர்களாக, துரோகிகளாக, மோசமானவர்களாக இருந்தால் அதை மோசமான வழிகளிலே செலவழிப்பார்கள். இது யாருடைய கைக்கு கிடைக்கிறதோ அதன் மூலமாக அவன் நல்லவனாக, அந்த பணம் நல்லதாக, அதன் மூலம் அவன் பெரிய அந்தஸ்தை மறுமையில் பெறக்கூடியவனாக மாற்றிக் கொள்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன செய்தியை இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். நீங்கள் உலக அமைப்பிலே பார்க்கும் பொழுது, உலகத்தினுடைய துனியாவுடைய அமைப்பிலே பார்க்கும் பொழுது, உன்துரு மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களை விட வசதியில் குறைந்தவனை நீங்கள் பாருங்கள். உங்களை விட வசதியில் குறைந்தவனை நீங்கள் பார்த்து, அல்லாஹ் எனக்கு இப்படி அருள் புரிந்திருக்கிறானே என்று அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். வலா தம்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களை விட வசதியில் கூடியவனை பார்த்து நீங்கள் ஏங்கி அதை பார்த்து மனமுடைந்து விடாதீர்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், வஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக உங்களை விட வசதி வாய்ந்தவனை பார்த்து நீங்கள் ஏப்பமிடாதீர்கள், மனமுடைந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு முஷ்ரிக்காக, காபிராக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் உலகத்தில் இருக்கிறது, எவ்வளவு வாகனம் இருக்கிறது, தோட்டம் துறவுகள் இருக்கிறது, காணிபூமிகள் இருக்கிறது, சொத்து செல்வங்கள் இருக்கிறது, ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது, பட்டம் பதவிகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் அவனுக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே மேலெங்கு விடுவதில்லை. அதை பார்த்து நீங்கள் மனமுடைந்து விடாதீர்கள். உங்களை விட தரத்திலே குறைந்த, உங்களை விட வசதியிலே குறைந்த, உங்களை விட பட்டத்திலே குறைந்த, உங்களை விட வசதியற்ற ஒருவனை பார்த்து நீங்கள் அவனை விட அல்லாஹ் என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கிறானே என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாறிவிடுங்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு ஏழ்மையான சஹாபி, அஸ்ஹாபு சுஃபாக்கல்லே, மஸ்ஜிதுன் நபவியிலே இன்று சென்றவர்களுக்கு கூட தெரியும், அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு திண்ணை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அது பள்ளிவாசலுக்கு வெளியே தான் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலம், ரசூலுல்லாஹ் குடியிருந்த ஆயிஷாவுடைய வீடு மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளே இருக்கவில்லை. இன்று அந்த வீடும் அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய திண்ணையும் மஸ்ஜிதுன் நபவிக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த திண்ணையிலே இருந்த தோழர்கள் சுமார் இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் அந்த அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய பெயர்களை 100 பேர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். 100 பேர்கள் மட்டும் எழுதியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் அந்த திண்ணை தோழர்கள் ஒருவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லகத் ரஅய்து 70 மின் அஹ்லி சுஃபா, சுஃபா அந்த திண்ணை தோழர்களில் 70 பேர்களை நான் கண்டிருக்கிறேன். மா மின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதா இம்மா இஸாருன் வ இம்மா கிஸா,
கசா, அதாவது பூரணமான ஆடை அணிந்தவர்கள் அஸ்ஹாபு சுஃபாக்கள் யாரும் இருக்கவில்லை. அந்த திண்ணை தோழர்கள் என்னுடைய சஹாக்கள் 70 பேரை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு அங்க சம்பூர்ணமான ஆடையுள்ளவர்கள் யாரும் இருக்கவில்லை. தோளே போடக்கூடிய துப்பட்டி இருக்கும், அல்லது இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய வேட்டி இருக்கும், அதை ஒன்றை கழுத்திலே கட்டி அப்படி முழுமையாக மூடிக்கொள்வார்கள். அடிக்கடி அந்த ஆடை இழுத்து மூடிக்கொள்வார்கள். ஏன்? தன்னுடைய மறைவான இடங்கள் மற்றவர்களுக்கு தென்பட்டு விடக் கூடாது என்பதற்காக. நபியுடைய மஜ்லிஸிலே அப்படித்தான் ஒழுக்கமாக, அடக்கமாக, மரியாதையாக அந்த இருந்த ஆடையை கொண்டு போதுமாக்கிக் கொண்டவர்கள் அந்த சஹாபாக்கள். எனவே அந்த சஹாபு சுஃபாக்கள் அவ்வளவு பெரிய வறிய மக்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று இஸ்லாத்துடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த திண்ணை தோழர்கள் மேலான அபூ ஹுரைரா எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். எந்த பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்துக்கொண்டாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அதிகமாக ரிவாயத் செய்த ஒரு சஹாபியாக அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், துனியாவுடைய அமைப்பில் எங்களை பார்த்தால் எங்களை போல எளியவர்கள் யாரும் இருக்கவில்லை. அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, உபைது அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினாலே நீங்கள் சுவர்க்கவாதிகள் தான் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் பெரிய வசதியோடு இருந்தார்களா என்று பார்த்தால் இருக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர்கள் வசதியோடு இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை பயந்த காரணத்தினால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வசதியோடு இருந்தவர்கள். அந்த சஹாபாக்களிலே அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கடைசியாக சுவர்க்கத்துக்கு தவண்டு வருவார்கள் என்று சொன்னார்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. காரணம், அவர்களுக்கு இருந்த சொத்துகள். அவர்களுடைய மகன் இப்ராஹிம் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு எங்களுடைய தந்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான, விருப்பமான ஒரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு சந்தோஷமான, விருப்பமான ஒரு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அப்பொழுது வகான ஸாயிமா, அவர் ஒரு நோம்பாளியாக இருந்தார், நோன்பு பிடித்திருந்தார்கள். சொன்னார்கள், நான் நோம்பாளியாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை மகன் இப்ராஹிம் சொல்லுகிறார்கள். குத்தில முஸ்அப் இப்னு உமைர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள். முஜாஹிதுகளுடைய கொடியை தூக்கி, முஜாஹிதீன்களுடைய கொடியை சுமந்து சென்ற முஸ்அப் இப்னு உமைர், எங்களுக்கு தெரியும், மதீனா வாசிகளுக்கு அல் குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்காக மக்காவிலிருந்து நபி அவர்களினால் முதல் அனுப்பப்பட்ட முதலாவது உஸ்தாத், முதலாவது முஅல்லிம், அல் குர்ஆனை படித்துக் கொடுத்தவர்கள், மார்க்கத்தை படித்துக் கொடுத்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போக முன்பதாகவே மதீனா வாசிகளுக்கு ஆரம்ப உஸ்தாதாக வந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் உஹது மலை அடிவாரத்தில் இன்றும் அவருடைய கபர் இருந்து கொண்டிருக்கிறது, அடக்கப்பட்டவர்கள். அந்த யுத்தத்தை கொல்லப்பட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுகிறார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டு விட்டார். வஹுவ கைரும் மின்னி, அவர் கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு எளிமையிலே, வறுமையிலே பிடித்து மரணித்தவர்கள். அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபலம் யூஜத் லஹு மா யுக்ஃபனு ஃபீஹி இல்லா புர்தத்துன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தா போன பொழுது, மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த பொழுது, அவர்களை பற்றி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மரணித்த பொழுது அவர்களுக்கு கஃன் செய்வதற்கு போதுமான ஆடை இருக்கவில்லை, கஃன் படவை இருக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு போர்வை இருந்தது. அந்த போர்வையினால் நான் கஃன் செய்தோன். இன் குத்திய பிஹா ரஅஸுஹு பதத் ரிஜ்லாஹு வ இன் குத்திய பிஹா ரிஜ்லாஹு பதஅ ரஅஸுஹு. அவர்களுடைய தலையை அந்த போர்வையினால் கஃன் செய்த ஷஹீதானவர்கள், கஃன் செய்கிறோம், தலையை மூடினால் கால் வெளியிலே, காலை மூடினால் தலை வெளியிலே. இதுதான் அந்த முஸ்அப் இப்னு உமைருடைய நிலை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், புஸித லனா மினத் துன்யா மா புஸித, புஸித லனா மினத் துன்யா மா புஸித அவ் قال உதீனா மினத் துன்யா மா உதீனா. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தாராளமாக இன்றைக்கு வசதிகளை தந்திருக்கிறான். பெரிய எங்களை போன்ற இன்று இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் போன்றல்ல. அந்த ஒட்டகம், கழுதையும் குதிரையும் வாகனமாக பாவிக்கப்பட்ட காலம். அன்பான அந்த ஒட்டக யுகத்திலே இருந்து கொண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார்கள், எங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வசதி தந்திருக்கிறான். அது ஹஷீனா அன் தகூன ஹஸனாத்துனா உஜ்ஜிலத் லனா சும்ம ஜஅல யப்கி ஹத்தா தரக தஆம் ரவாஹுல் புகாரி.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் உலகத்திலே செய்த நலவுகளுக்குரிய கூலியாக, பட்ட கஷ்டத்துக்கு கூலியாக, பட்ட துன்பங்களுக்கு பகரமாக அல்லாஹ் உலகத்திலே இன்பங்களை தந்து விட்டானோ, எங்களுக்கு உலகத்திலே தந்து விட்டானோ என்று நினைக்கும் அளவுக்கு அல்லாஹ் என்று எங்களுக்கு உலகத்திலே வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான். ஆனால் அந்த முஸ்அப் இப்னு உமைருக்கு அதை அனுபவிக்க கிடைக்கவில்லை. உலகத்திலே எந்த பாக்கியம் கிடைக்காமல் உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார் உலகத்தினுடைய பார்வையிலே. இதே மாதிரி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்கள் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் உலகத்திலே பட்ட கஷ்டம், ஹிஜ்ரத் வந்தோம், அந்த மக்காவை விட்டு வந்தோம், அனைத்தையும் துறந்து விட்டு வந்தோம், எங்களுக்கு அல்லாஹு தஆலா திறந்த மதீனாவிலே சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு தந்தான். அந்த முஸ்அப் இப்னு உமைருக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. உலகத்திலே மிக அவசரமாக உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார். அன்பாசர்களே, அப்படியான அந்த சஹாபாக்கள் உலகம் வருவதை பயப்பட்டார்கள், உலகத்திலே வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதை பயப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை இவ்வளவு விசாலமாக, இவ்வளவு சிறப்பானதாக, இவ்வளவு வலுவானதாக, இவ்வளவு அந்தஸ்துள்ளதாக எல்லாம் மனிதர்கள் நினைத்துக் கொண்டு அதற்காக வேண்டி நானும் நீங்களும் ஆசைப்படுகிறோம், போட்டி போடுகிறோம். இந்த உலகத்திலே அதிகமான காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இந்த உலகம் நியமமானது அல்ல என்பதை அல் குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் சொல்லித் தருகிறது. இதே மாதிரி புகாரி முஸ்லிமிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது சுவர்க்கத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தடியை அல்லது ஈட்டியை சாத்தக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்துடைய வஸ்துக்களை விட மேலானதுன்னு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ஒரு ஈட்டியை வைக்கக்கூடிய இடம் பெரிய இடம் போவதில்லை, பெரிய ஷான் கணக்கிலே, பர்ச்சேஸ் கணக்கிலே போவதில்லை. சிறிய ஒரு தும்புக்கட்டையை வைத்து சாத்தக்கூடிய இடம் இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட மிகச்சிறந்தது என்று சொன்னார்கள். இதே மாதிரி மதீனா வாசிகள் இருந்த முக்கியமான ஒரு சஹாபிதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ரூஹ் பிரிந்தவுடனே அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தஸல் அர்ஷ் லிமௌத் சஅத். இந்த சஅத் இப்னு முஆதுடைய மரணத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியதென்றால் எவ்வளவு ஒரு முக்கியமான சஹாபியாக இருக்கலாம். அவர்களுடைய ஜனாசாக்களை பல ஆயிரக்கணக்கான மலக்குகள் கலந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் கபரிலே வைத்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த சஅத் இப்னு முஆதை அந்த கபர் ஒரு நெருக்கியது, அவர்களுடைய விலாக்கள் அப்படி நெருங்கி அதுக்கு பிறகு விட்டுவிட்டதுன்னு சொன்னார்கள். அந்த பெரிய சஹாபிக்கு அன்பானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஅத் இப்னு முஆதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சேவியத்தை கொடுக்கிறான், ஒரு சிறு கை லேஞ்சை கொடுக்கிறான், ஒரு கை துடைப்பை, ஒரு லேஞ்சை கொடுக்கிறான். அந்த லேஞ்சினுடைய பொறுமதி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஅத் இப்னு முஆதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த துடைப்பு இருக்கிறதே, அந்த சேவியட்டோ அல்லது டிஷ்யூ, அந்த லேஞ்சோ, அதுக்குடைய பொறுமதி இந்த உலகமும் உலகத்துடைய வஸ்துக்களை விட மிகச் சிறந்ததுன்னு சொன்னார். இன்று நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம்? இன்று அமெரிக்கா அங்கே இருக்கிறது, ரஷ்யா எங்கே இருக்கிறது, இன்று உலகத்திலே கொடிகட்டி பறக்கூடிய வல்லரசு நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மக்களுடைய முன்னேற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு முன்னேறக்கூடிய நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்தையும் விட, அனைத்து ஆட்சி அதிகாரங்களையும் விட அந்த முழு உலகத்தை ஆட்சியக்கூடிய பாக்கியம் கிடைத்தாலும் அதை விட அந்த சஅத் இப்னு முஆதுக்கு கிடைத்த லேஞ்சி மிக பெருமதி வாய்ந்தது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த உலகம் நிச்சயமாக அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமானதல்ல என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல இடங்களில் சொல்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், வமை யதுகித் துன்யா ஃபஇன்னி தஇம்துஹா. உங்களை யாராவது உலகத்தை அனுபவிக்க விரும்பினால் இதோ நான் அனுபவித்திருக்கிறேன். இமாம் ஷாஃபி சொல்லுகிறார்கள், வமை யதுகித் துன்யா ஃபஇன்னி தஇம்துஹா. நீங்கள் உலகத்தை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? இதோ நான் உலகத்தை அனுபவித்திருக்கிறேன். சீக இலைனா அதுபுஹா வ அதாபுஹா. இந்த உலகத்தினுடைய இன்பங்களும் துன்பங்களும் அனைத்தையும் ரெண்டையுமே நான் ருசித்து அனுபவித்திருக்கிறேன். வமா ஹிய இல்லா ஜீஃபத்துன் முஸ்தஹீலத்துன். அந்த துன்யா இருக்கிறதே, இந்த உலகம் இருக்கிறதே, ஒரு அவிந்த செத்து போன, ஒரு இறந்து இத்து போன மரணித்த ஒரு ஆட்டை போன்று, செத்த பிராணியை போன்று, அலைஹா கிலாபுன் ஹம்முஹுன் நஜ்திதாபுஹா. அந்த செத்த பிணத்தை போய் நான் பார்த்தேன், அதிலே நாய்கள் எல்லாம் நிறைந்து கிடக்கிறது.
அந்த நாய்கள் எல்லாம் அந்த செத்த பிராணியை உண்ணுவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. வயன் தஜித்ததிபா, நாயோடு நாயாக நீயும் சேர்ந்து அந்த உலகத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அடைந்து கொள்வதற்கு, உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிப்பதற்கு, உலகத்தினுடைய இன்பங்களை பறிப்பதற்கு, உலகத்தினுடைய அந்த பெரிய சொத்து சுகங்களுக்காக நீயும் நாயோடு நாயாக சேர்ந்து போட்டி போட்டால் சொல்லுகிறார்கள், அங்க இருக்கக்கூடிய மத்த எல்லா நாயும் சேர்ந்து உன்னை தீண்டிவிடும், உன்னை கூறி குறைத்து உன்னை திரட்டிவிடும். நீ ஈமானுள்ள ஒருவன், அல்லாவை நம்பியவன், அதை நான் போட்டி போடுவதில்லை, எனக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறேன் என்று நீ உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு நீ வாழ்ந்தால் தகுன் சில்மன் லி அஹ்லிஹா, இந்த உலகத்தில் இருப்பவனில் மிகச் சிறந்தவனாக நீ ஆகிவிடுவாய் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு பாதையோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது. ஒரு குப்பை தொட்டியிலே ஒரு செத்த ஆடு இருக்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி செத்து இருக்கிறது. ஆடு என்றால் அது ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டிலையும் அதிலே இரண்டாவது குவாலிட்டி காது கட்டையான ஆடு. ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல அப்படியே வருகிறது. காது சிறிய ஆடு, அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டி குப்பை தொட்டியிலே செத்து கிடக்கிறது. அந்த செத்து கிடக்கக்கூடிய அந்த பிணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை தன்னுடைய கண்ணியமான தன்னுடைய கையினால் நபி அவர்கள் அப்படி தூக்கினார்கள். தூக்கி சஹாபாக்களுக்கு கேட்டார்கள், உங்களில் யாராவது ஒரு திர்ஹம் கொடுத்து இந்த செத்து போன ஆட்டுக்குட்டியை வாங்குவீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆட்டுக்குட்டி போதாத்துக்கு அது கட்ட சிறிய காதுள்ள ஆடு, அதுவும் செத்து கிடக்கிறது, ஒரு திர்ஹமுக்கு எங்களில் யாரும் வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் இந்த செத்த ஆட்டுடைய பெருமதி கூட அல்லாஹ்விடத்தில் இல்லை என்று சொன்னார்கள். எனவே அந்த செத்த ஆட்டுக்காகத்தான் நானும் நீங்களும் இன்றைய உலகத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த செத்து பணத்துக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல, இமாம் ஷாஃபி சொன்னது போல, நாயோடு நாயாக சேர்ந்து அந்த செத்த இடத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அதாவது லவ் கானத் துன்யா தஅதுல் இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, ஒரு மனிதனுக்கு கடித்து தொந்தரவு செய்யக்கூடிய இந்த நுளம்பு இருக்கிறதே, மனிதனுக்கு கடித்து தொந்தரவு இரவிலே தூக்கத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த நுளம்பினுடைய இறக்கை அளவுக்கு, நுளம்பினுடைய அளவுக்கல்ல, நுளம்பினுடைய இறக்கை, அதனுடைய சிறவு இறக்கை இருக்கிறதே, அந்த அளவுக்கு கூட அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் வஸ்துக்கள் பெருமதியானதாக இருந்தால் ஒரு காவிருக்கு, அல்லாஹ்வை இணை வைத்த ஒரு முஷ்ரிக்குக்கு, நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் அந்த அளவுக்கு கூட பெருமதி இல்லை என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்தில் வஸ்துக்கள் அந்த கொஷியினுடைய இறக்கிய அளவுக்கு கூட பெருமதி இல்லை என்று இருந்தால் நானும் நீங்களும் ஏன் இதுக்காக வேண்டி போட்டுப்படுகிறோம்? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னே ஒரு லபீத் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு புலவன் இருந்தான். அவன் படித்த கவியிலே மிகச்சிறந்த ஒரு கவிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தகு கலிமத்தின் காலஹா ஷாயிருன் கலிமத்து லபீதின் அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாத்திலு வ குல்லு நஈமின் லா மஹாலத ஜாயிலு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த கவிஞன் படித்த பாடலில் மிக உண்மையான ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாத்திலு, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துமே, உலகத்திற்கு அனைத்துமே, குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்துடைய வஸ்துக்கு அனைத்துமே அழிந்துவிடக் கூடியது. வயஜ்ஹா வஜ்ஹு ரப்பிக், அந்த அல்லாஹ் மட்டும்தான் எஜ்ஜுவான் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறதே. இதைத்தான் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த கவிஞன் சொல்லுகிறான், அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாத்திலு, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்து வஸ்துக்களும் நிச்சயமாக அழிந்துவிடக் கூடியது. வ குல்லு நஈமின் லா மஹாலத ஜாயிலு, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிஅமத்துக்களும் அது போய்த்தான் ஆகிவிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சுகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்பம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், அது போய்விடும்
கைவிடக்கூடியது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய தோளிலே கை வைத்து சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமருடைய தோளிலே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமரை பார்த்து, அப்துல்லாஹ் இப்னு உமரே குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், நீ உலகத்தில் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? உலகத்தில் ஒரு பிரயாணியை போன்று, ஒரு பரதேசியை போன்று உலகத்தில் இருக்க வேண்டும், அல்லது ஒரு பிரயாணியை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு பரதேசிக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த காணி கிடையாது, சொந்த இடம் கிடையாது. இப்படி அவன் ஒரு வழிப்போக்கன். அவன் சென்ற இடத்தில் இறங்கி அவன் ஓய்வெடுக்கிறான். அவனுக்கு அங்கே சொந்தம் கொண்டாடுவதில்லை. ஒருமுறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தை வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வெறுமேலோடு ஈச்ச ஓலையினால் நெய்யப்பட்ட ஒரு பாயிலே சாய்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் படுத்து எழும்பிய நபியுடைய மேனியிலே ஈச்ச மரத்து ஓலையினுடைய அடையாளங்கள் பதிந்து கிடந்தது. அந்த கண்ணியமான ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் அந்த ஈச்ச மரத்து ஓலையினால் நெய்யப்பட்ட பாயுடைய அடையாளம் அப்படி பதிந்து கிடந்தது. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா? உங்களுக்காக நாங்கள் ஒரு விரிப்பை ஏற்படுத்தி தரட்டுமா? ஒரு பஞ்சு மெத்தியை, ஒரு சொப்டான் ஒரு விரிப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மாலி வமத் துன்யா, எனக்கும் இந்த துன்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு பிரயாணி, ஒரு மரத்தடியிலே நிழல் இருப்பதற்காக நிழலுக்கு ஓய்வெடுக்க வந்தவனை போல ஓய்வெடுத்து விட்டு நான் போய்விடுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்பான் சொற்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகமும் இன்பங்களும் துன்பங்களும் சுகங்களும் துக்கங்களும் எங்களுக்கு கூடிய பட்டம் பதவிகள் ஆட்சி இது ஒன்றும் நியமமானது அல்ல என்பதை அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அல் குர்ஆன் இன்னொருத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா வஸீனத்துஹு வமா இன்தல்லாஹி கைரும் வ அப்கா அஃபலா தஅகிலூன். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு உலகத்தில் என்னென்ன நியமத்துக்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறதோ, எந்தெந்தெல்லாம் ஆட்சிகள் கிடைக்கலாம், அதிகாரங்கள் கிடைக்கலாம், பெரிய படாடோகமான வாழ்க்கை உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா, இவை அனைத்தும் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா, அற்பமான இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மட்டும்தான். வஸீனத்துஹா, மனிதனுடைய பார்ப்பதற்கு அழகாக, பார்ப்பதற்கு அழகான ஒரு வீடு, பார்ப்பதற்கு அழகான ஒரு வாகனம், பார்ப்பதற்கு அழகான தோட்டம் துறவுகள், சந்தோஷமான கடைகள், வியாபாரங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. மக்கள் எல்லோருடைய முன்னிலை பெரிய ஆடம்பரமாக சந்தோஷமாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இது மதாஉல் ஹயாத்தித் துன்யா வஸீனத்துஹா, இது அற்பமான ஒரு இன்பம், மனிதனை ஏமாற்றக்கூடியது, அற்பமானது, அழகு மனிதனை பார்வைக்கு மட்டும்தான். வமா இன்தல்லாஹ், எவைகள் எல்லாம் படைத்தரபு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ கைரும் வ அப்கா, அதுதான் உங்களுக்கு சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. அஃபலா தஅகிலூன், உங்களுக்கு விளங்குறது இல்லையா? நீங்கள் படிப்பதில்லையா? அறிந்து கொள்வதில்லையா? தெளிவு பெறுவதில்லையா? அல்லாஹு தஆலா கேட்கிறான். இது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அதுதான் நிரந்தரமானது, அதுதான் சிறந்தது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரத வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், காரூனுடைய விஷயத்திலே பெரிய பெரிய பணம், காசு, சொத்துகள், செல்வங்கள், அவனுடைய அந்த காசு சொத்துகள் இருக்க அந்த ஹிசானாவினுடைய பொக்கிஷத்தினுடைய திறப்பை தூக்குவதற்கே பலம் வாய்ந்த பல குதிரைகள், ஒட்டகங்கள் தேவை என்று அல்லாஹ் சொல்றான். அதனுடைய திறப்பை சுமப்பதற்கு அவ்வளவு பெரிய வசதியோடு இருந்தான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ் அத்தாரல் ஆகிரா, உலகத்தில் எவைகளை எல்லாம் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானோ அதன் மூலமாக மறுமையினுடைய வீட்டை சமைத்துக்கொள். உலகத்திலே வீடு கட்டி அழகு பார்த்து பெருமை அடிப்பது அது இருக்கட்டும், அத்தோடு அல்லாஹ் உனக்கு தந்த சொத்திலிருந்து, அல்லாஹ் உனக்கு தந்த பட்டம் பதவியில் இருந்து, அல்லாஹ் உனக்கு தந்த ஓய்வுகள் இருந்து, அல்லாஹ் உனக்கு தந்த அதிகாரத்திலிருந்து மறுமையினுடைய வீட்டை நீ சமைத்துக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலே உனக்குரிய ஹக்கை எடுத்துக்கொள். உலகத்திலே உலகம் வேண்டாம், உலகம் அற்பமானது, சொற்பமானது, இவையெல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கிறது என்று உலகத்தை விட்டும் காற்றிலே போய் அந்த குருட்டு சூஃபிகள் அந்த எடுத்தது போல அவர்கள் துறவரம் என்று சொல்லி காற்றிலே போய் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தில் இருக்கிறோம், திக்ரில் இருக்கிறோம் என்று இந்த உலகத்தை, மனைவி மக்களை, பிள்ளை குட்டிகளை, குடும்பங்களை, சொத்து சுகங்களை இவைகள் எல்லாம் விட்டு போய் காட்டுக்கு அமர்வதை லா ரஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே துறவரம் என்பது கிடையாது. உலகத்தில் இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், மனைவி மக்களை காக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அருமை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சகோதரனை பார்க்கிற, இபாதத்திலே இருக்கிறார், சுஜூதில் இருக்கிறார், தொழுகிறார், குர்ஆன் ஓதுகிறார். உன்னுடைய சம்பாத்தியத்துக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டார்கள்.
என்னுடைய சகோதரன் சம்பாதிக்கிறான், அதனுடைய சம்பாத்தியத்திலே தான் நான் சாப்பிட்டு கொண்டு இபாதத் செய்கிறேன் சொன்னார்கள். உன்னை விட உன்னுடைய சகோதரன் மிகப்பெரிய இபாதத் செய்து கொண்டிருக்கிறான். ஏன்? உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிப்பதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், உலகத்தை சம்பாதிப்பதன் மூலமாக மறுமையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தை உலகத்தில் வைத்து நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். துன்யா வந்து மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா, மறுமைக்குரிய விதை நிலமாக உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலே உலகத்தினுடைய ஹக்குகளை நீ எடுத்துக்கொண்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துதானாக வேண்டும், பிள்ளை குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்துத்தானாக வேண்டும், அவர்களுக்கு ஆடை கொடுத்து உடை கொடுத்து உண்ண கொடுத்து இருப்பதற்கு இடம் கொடுப்பது அந்த கணவனுடைய பொறுப்பு. அதை விட்டு விட்டு உலகமே வட்பமானது, எனவே மனைவிக்கு நான் வீடு கொடுக்க மாட்டேன், உண்ண கொடுக்க மாட்டேன், அப்படியான அந்த மனிதன் மிகப்பெரிய பாவியாக மாறிவிடுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்தது போல, உனக்கு அழகானதை தந்தது போல, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்தது போல அல்லாஹ்வோடு நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவரச் செய். அல்லாஹ் உன்னை படைத்து பாதுகாத்து உனக்கு பார்வையை தந்து கேள்வியை தந்து ஆபியத்தை தந்து, எனவே இவை அனைத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொள். அல்லாஹ் வலா தபகல் ஃபஸாத ஃபில் அர்த், நீ உலகத்திலே ஃபஸாத் உண்டாக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் உலகத்திலே ஃபஸாத் உண்டாக்குவதை விரும்பவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அந்த காரூன் சொன்ன செய்தி, அந்த வசதி படைத்த காரூன் சொன்னான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னுடைய அறிவினால் என்னுடைய கெட்டித்தனத்தினால் என்னுடைய முயற்சியினால் தான் இவர் பெரிய பணக்காரனாக மாறினேன் என்று காரூன் சொன்னான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹலக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவ்வா வ அக்ஸர ஜம்ஆ, உலகத்திலே அவனுக்கு முந்தி உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் வந்துவிட்டு போனார்கள், அவனை விட சக்தி வாய்ந்த உலகத்தை வந்துவிட்டு போனார்கள், அவர்களை அல்லாஹ் அழித்தான் என்பதை அவன் அறியவில்லையா? வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த அநியாயக்காரர்களுடைய அவர்களுடைய குற்றங்களை பற்றி அல்லாஹு தஆலா நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்பான். அவன் நினைச்சு கொண்டிருக்கான் கேட்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அதையும் எச்சரித்து சொல்லுகிறான். فخرج على قومه في زينته قال الذين يريدون الحياة الدنيا, அந்த காரூன் தன்னுடைய படைபட்டாளத்தோடு சொத்து சுகங்களை எடுத்துக்கொண்டு ஆடம்பரமாக பெருமை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு முன்னால் செல்லும் பொழுதோ அவரை பார்த்த அந்த துன்யாவிலே உலகத்திலே மோகம் கொண்ட மக்கள், உலக ஆசை பிடித்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா, இந்த அற்பமான ஆசை துன்யாவிலே ஆசை வைத்தவர்கள், யா லைதலனா மிஸ்லமா ஊதிய காரூன் இன்னஹு லது ஹத்தின் அதீம், இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல எங்களுக்கும் வசதி வாய்ப்பு கிடைத்திருக்க கூடாதா? இந்த காரூனுக்கு கிடைத்தது போல பட்டம் பதவிகள் சொத்து சுகங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்க கூடாதா என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், யாரெல்லாம் மார்க்கத்தோடு இருந்தார்களோ, யாரெல்லாம் மூமின்களாக இருந்தார்களோ, அறிவுள்ளவர்களாக இருந்தார்களோ, அவர்கள் சொன்னார்கள், வைலக்கும் ஸவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா வலா யுலக்காஹா இல்ல ஸாபிரூன், அவர்கள் அறிவுள்ளவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இந்த உலகத்தினுடைய அற்பமான இன்ப துன்பங்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து எங்களுக்கும் அப்படி கிடைக்க கூடாது என்று ஆசை வைக்கிறீர்கள். இதை அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய ஸவாபு, அல்லாஹ்வுடைய கூலி மிக மேலானது, அதை பொறுமையாளர்களுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் அது கிடைக்க மாட்டாது என்று நல்லவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அன்பாசர்களே, எனவே நானும் நீங்களும் உலகத்திலே வாழ்வதற்கு, மறுமையை சமைத்துக் கொள்வதற்கு, அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு உலகம் தேவை. ஆனால் உலகம் நிரந்தரமானது அல்ல. நிச்சயமாக நாங்கள் உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தில்கத் தாருல் ஆகிரத்து, அந்த மறுமையினுடைய சுவர்க்கம் இருக்கிறதே, வீடு இருக்கிறதே, நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, உலகத்திலே பெரிய ஃபஸாது ஃபித்னாக்களை உருவாக்க விரும்பாத, நல்லவர்கள் பெரிய கண்ணியம் பெருமை எடுத்துக் கொண்டிருப்பதை விரும்பாத நல்ல மக்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், யார் தக்வா உள்ளவர்களாக, உள்ளச்சம் உள்ளவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக, பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடைசி முடிவு நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே உண்மையான தக்வா உள்ளவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த அற்பமான உலகத்தில் வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து அந்த மேலான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான் நம்முடைய விசுவாசிகளுடைய லட்சியமாக இருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. மௌத்து வரைக்கும் நாங்கள் உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாங்கள் செயல்படுவோமானால் அதுவே எமது வெற்றிக்கு, மறுமையினுடைய வெற்றி காரணமாக அமைந்துவிடும். அத்தோடு நாங்கள் தற்பொழுது எதிர்நோக்கக்கூடிய நம்முடைய நாட்டிலே சில நாட்களில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அதாவது பொது தேர்தல் ஒன்றை நாங்கள் எதிர்நோக்கிறோம். இந்த தேர்தல் என்பது எங்களுடைய நாட்டு தேர்தல். நாங்களும் இந்த ஜனநாயக இலங்கை நாட்டினுடைய பிரஜைகள். நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆற்றலையும் அதிகாரையும் சக்திகளையும் தந்திருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவர்களுக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு சிலர்கள் நினைப்பது போல நமக்கு இருக்கக்கூடிய இந்த உரிமைகளை, வாக்குகளை அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நாங்கள் வாக்களிப்பதன் மூலமாக நமது நாட்டில் நடந்ததொன்றும் இல்லை என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அன்பான்சர்களே, இந்த நாட்டில் நமக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் சிறுபான்மையினர்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் என்றாலும் எமக்குரிய உரிமைகளை நாங்கள் பாவிக்க வேண்டும். நம்முடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நமது வாக்குகளை செலுத்த வேண்டும். யாரும் விரும்பியவர்களுக்கு அது அவரவர்களுக்குரிய உரிமை. தான் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கலாம். ஆனாலும் எந்த ஒன்றிலையும் பொது நலத்தை நாங்கள் நாட வேண்டும். பொது நலத்தை நாட வேண்டும். சுயநலங்கள் இதில் இருக்கக்கூடாது. சொந்தத்திலே உண்மையிலே ஒருவனோடு நமக்கு குரோதம் இருக்கலாம், விரோதம் இருக்கலாம். முஸ்லிம்கள் என்ற ரீதியிலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட்டு உலகத்திலே வாழக்கூடிய உண்மையான விசுவாசிகள் முஸ்லிம்களாக நாங்கள் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முதலாவது பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய நாடு, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடு, நாங்கள் பிறந்த நாடு, நமக்கு உரிமை இருக்கக்கூடிய நாடு, இந்த நாட்டிலே நிம்மதியும் சந்தோஷமும் எல்லா மக்களும் ஒன்று போல இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முதலாவதாக துஆ கேட்க வேண்டும். சிலர்கள் ஈமான் இல்லாத பேச்சுகளை பேசுவார்கள். அவன் ஆட்சிக்கு வந்தால் நிம்மதி இல்லாமல் போய்விடும், இவன் ஆட்சிக்கு வந்தால் நிம்மதி கிடைக்கும். இது என்னுடைய உங்களுடைய கையிலே கிடையாது, படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நமக்கு சார்பான ஆட்சியாளனை அமைத்து தருவதும், நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஆட்சியாளனை அமைத்து தருவதும் ஒரு புறத்திலே நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய வாக்குகள் நல்ல ஒரு பொது நோக்கோடு, தூர நோக்கோடு, பொது நலத்தை கருதி நாங்கள் நம்முடைய வாக்குகளை இட வேண்டும். இரண்டாவதாக படைத்த ரப்பு அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். நம்முடைய செயல்களை பார்த்து ஒரு காலத்தில் எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள், நாட்டை விட்டு போய்விட வேண்டிய நிலைமை வந்து விடுமோ. படைத்த ரப்பு அல்லாஹ் நிம்மதியை தருகிறான், நிம்மதி எடுக்கிறான். அவன் தான் யுஇஸ்ஸு மையஷா வ யுதில்லு மையஷா. அவன் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அவர்களை இழிவாக்குறான். நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்கள் ஆட்சியை பறிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி நீங்க சொல்லுங்கள், ஆட்சி அதிகாரம் கொடுப்பதும் எடுப்பதும், அந்தஸ்து கொடுப்பதும் அந்தஸ்து இழக்கச் செய்வதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. விசுவாசிகளாக நாங்கள், மூமின்களாகிய நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சாலாயப்பட்டு துஆ கேட்டு அஞ்சி இறையச்சத்தோடு துஆ கேட்க வேண்டும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்கள் இவ்வாறு நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழ்ந்தார்களோ, இந்த சிறுபான்மையுள்ள முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அரபு நாடுகளிலே கூட கிடையாது, வெளிநாடுகளிலே கூட கிடையாது. நிம்மதியை பெரும்பான்மை உள்ள மக்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலே கூட இல்லாத நிம்மதியை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நியமத்துக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்துவிடக் கூடாது. இந்த நிம்மதியை தந்த அல்லாஹ், இந்த நிம்மதியை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ், இந்த சுபீட்சத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ், அந்த அல்லாஹ் என்றும் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவன், அவனின் பக்கம் கையேந்துவதை எந்த முஸ்லிம்களும் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் முதலாவதாக. அடுத்ததாக தான் விரும்பிய ஒருவருக்கு தன்னுடைய வாக்கை அழியுங்கள். அதை வாக்களிக்காமல் அதை புறக்கணிப்பது என்பது அது அந்த உரிமை மீறல் அல்லது மற்றவர்களை வாக்களிக்க வேண்டாம் என்று தடுப்பது மற்றவர்களுடைய உரிமைகளை கை போடுவது போல் ஆகிவிடும். எனவே இதை தவிர்த்து நாங்கள் தூர நோக்கோடு, நல்ல நோக்கத்தோடு நாங்கள் நல்லவர்களை தெரிவு செய்து நம்முடைய புத்திகளை பாவித்து பொது நலங்களை யோசித்து நம்முடைய சுயநலங்களை பின்தள்ளிவிட்டு நல்லவர்களாக அந்த நம்முடைய வாக்களை அளிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அது எந்த கட்சியாகவும் இருக்கலாம்,
எந்த கட்சியாகவும் இருக்கலாம், பொது நலமுள்ள இந்த ஜனநாயக உரிமைகளை பேணி சிறுபான்மையுடைய ஹக்குகளை பேணி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய அங்களுக்கும் நாட்டுப்பற்று இருக்கத்தான் வேண்டும். இந்த தேசப்பற்று ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இதில் பொது நலம் பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய தேர்தலிலே உலகத்திலே கியாமத் நாள் வரைக்கும் இந்த நாட்டில் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வருவதற்கு வழிவகுப்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய நாவுகளை பேணி நம்முடைய பேச்சுவார்த்தைகளிலே உன்னை பயந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி ஈமானோடு மரணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள்வாயாக, பாக்கியத்தை தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر